ஒரு சப்ஜெக்ட் அந்த நாங்கள் இன்னைக்கு கதைப்போம். ஸோ அதான் வந்து நம்ம இந்த லாஸ்ட் 3 or 4 வீக்ஸாக இதே சப்ஜெக்டில் இருக்கோம். நம்ம வந்து ஆத்மா, நம்ம வந்து இந்த சரீரம் இல்லை என்பது. நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து பகவத்கீதாவில் ரொம்ப ஏர்லியாக வந்துட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறாரு. இது வந்து நம்ம ஏபிசிடி மாதிரி. ஏபிசிடி தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அதனால நம்ம வந்து நம்ம கிண்டர்கார்டன் அப்படி ஆரம்ப நிலை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அஞ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகய சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அறியாமை நேரில் நான் பிறந்திருந்தேன். ஆன்மீக ஆச்சாரியன் என்னுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை தந்தார். அவருடைய திருவடி தாமர்களுக்கு என்றுமே வலுவாத வணக்கங்கள். இன்று கீதையில் பதம் 2வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம் படிக்கிறோம். அப்படித்தானே ஆனந்த கௌரங்க? வணக்கம் ஆனந்த கௌரங்க. வணக்கம் பிரபு. அவிநாஷி தத்வித்யே ஏன சர்வம் விதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்தும் அர்ஹதி. உடல் முழுவதும் பரவி இருப்பதை அழிவற்றதென்று நீ அறிய வேண்டும். அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை. அதாவது வந்து உடல் முழுவதுமே பரவி இருக்கு. இப்போ எங்களுடைய தேமெல்லாம் சுடுவதுன்னு சொல்றோம்ல, அந்த சூடு எங்கிருந்து வருது? அவரு பகவான் எங்களுக்குள்ளே சூடு கொடுக்கிறார், அதே இடத்துல தேவையான விஷயங்கள்ல சூடும் போட்டுறாரு. அதாவது வந்து இங்க இந்த உடல் முழுவதுமே பரவி இருக்கிற அந்த சூடு தான் ஆத்மா இருக்கிறதுக்கே அறிகுறி. ஒரு ஆளுக்கு உயிர் போனோடனே அது தேவையெல்லாம் குளிர்ந்துரும் பாருங்க. ஏன்னா சூடே இல்லாம போயிடும், சடலமா போயிடுவாரு, அப்படியே விளறி போயிடும். இந்த உடலானது வந்துட்டு அதுக்கு உயிர் கிடையாது. இந்த ஆத்மா உள்ள இருந்தாதான் அதுக்கு வந்து உயிர், சக்தி. இப்போ வந்து சில பேர் கேட்கலாம், அந்த ஆத்மானது எங்க இருக்குதுன்னு. நம்ம இது ஒரு 3 வாரம் முன்னால இதை பத்தி சொன்னோம். ஆத்மாவானது வந்துட்டு அந்த இதயத்துல இருக்குன்னு சொல்லி. இப்போ இது வந்து ஆத்மாவானது இதயத்துல இருக்கு. இது வந்து pervades the entire body. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா pervades the entire எல்லா இடம் பரவி இருக்குது. இப்போ வந்து இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பெரிய ரூம் இருக்கு. அந்த பெரிய ரூம்ல வந்துட்டு ஒரு ஓரத்துல வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் லைட் இருக்கு. அந்த லைட் வந்து ஒரு ஓரத்துல இருந்தாலும் அந்த ரூம் ஃபுல்லா வந்துட்டு அந்த ஒளியானது பரவுது. அந்த மாதிரி இந்த ஆத்மாவானது இந்த இதயத்துல இருக்கு. கோர் ஆஃப் த ஹார்ட்ல இதயத்துல இருக்கு. ஆனா வந்துட்டு அதுல இருந்து வர அந்த கான்சியஸ்னஸ் வந்து உணர்வு வந்து உடல் முழுவதும் வந்து பரவி இருக்குது. இப்ப நம்ம வந்து உடம்ப ஒரு இடத்துல கிள்ளணும்னா நம்மளுக்கு வந்து அதுல வந்துட்டு உணர்ச்சி இருக்கும். அது வந்து இந்த ஆத்மா இருக்கிறதுனால. இந்த ஆத்மாவானது அங்கே அந்த ஆத்மான்றது என்ன? அந்த ஆத்மாவில் 2 பேர் இருக்கணும். ஒன்று வந்து அணு ஆத்மா, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல விபு ஆத்மா இறைவன். இறைவன் அங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நாங்கள் செய்கிற எல்லாத்தையும் நன்மைகளையும் பார்க்குறாரு, தீமைகளையும் பார்க்குறாரு. ஆகவே இந்த ஆத்மா அங்கே இறைவன் இருக்கிறபடியே தான் நாம் இருக்கிறோம். அப்போ நாங்கள் எல்லாருமே தூய்மானவர்கள். நாங்கள் எல்லோருக்குமே எங்களுடைய சிறப்பு அம்சங்கள் உண்டு. இந்த 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 உடல் முழுவதுமே பரவி இருக்கிறது வந்து இந்த ஆத்மாவினுடைய தன்மை. அதாவது வந்து இங்கே நாராயண சூக்தத்துல சொல்றாங்க வந்து நீலதோயத மத்தியத்தாத் விச்சுல்லேகேவி பாஸ்வராக நீவார சுகவத் தன்பி வீதா தனுஷ்பமாக. அதாவது வந்து எப்படி இருக்குது? ஒரு நீல ஜுவாலை போல சுடர் விட்டு கொண்டே இருக்குது அங்க இருக்கு. அது இங்க நாங்க வெளியில சொல்ற நெருப்புல விட அது அக்னியா இருக்குது அங்க. ஆனா நாங்க அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது எங்களுக்குள்ளே அது இருக்குது, இறைவனுடைய கிருபை. அதுல வந்து ஒரு மேகத்துல வந்து மின்னல் மின்னும் பொழுது எப்படி ஒரு அப்படி நீல கதிரா தெரியுது இல்ல, அப்படி தெரியுதுன்னு சொல்லியும் அந்த முனை வந்து நெல்லினுடைய நுனிப்பாகம் போன்றும் இருக்குன்னு சொல்லி இந்த இதுல நாராயண சுத்தத்துல இருக்குது.
அப்ப எவ்வளவு தெளிவா விளங்கப்படுத்த பகவான் பாருங்க. இந்த ஒரு நல்ல பாயிண்ட் வேற ஒண்ணு சொன்னீங்க பிரபு. அதாவது நம்ம உள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாதுன்னு. அதாவது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஆனந்தம், ஆசை இதெல்லாம் இருக்கு உள்ள. அந்த ஆனந்தத்தை நோக்கி நம்ம வந்து வெளியில வந்துட்டு அந்த ஆனந்தத்தை எப்படி அடையலான்றது தான் நம்ம வந்துட்டு லைஃப் டைம் ஆஃப்டர் லைஃப் டைம் 8.4 மில்லியன் ஸ்பீஷீஸ்ல அந்த சந்தோஷம், அந்த ஆனந்த வெளியில இருந்து எடுக்க பாக்குறோம். ஆனா நம்மளுக்குள்ளே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆத்மா பரமாத்மா ஆனது வந்துட்டு நம்மளுக்குள்ளே இருக்கு. இந்த மானானது வந்துட்டு இந்த கஸ்தூரி மானுக்கு அது தொப்புள்ள இருந்து இந்த ஒரு அற்புதமான நறுமணம் வரும். அந்த மானமானது வந்து அந்த நறுமணம் எங்க வருதுன்னு அதுக்கு தெரியாது. அது வயிற்றுல இருந்து தான் வருது. அதுக்குள்ளேயே தான் இருக்கு அந்த நல்ல நறுமணம். எல்லா இடத்தையும் தேடி 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 போய் போகுது. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு அற்புதமான ஒரு ஃபாஸ்ட் டைம் இருக்கு. ஒருத்தர் வந்துட்டு நம்ம இது முன்னால சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன், பட் இது வந்து திருப்பி சொல்றது வந்து வருது. அவர் வந்து பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவர். அவருக்கு வந்து நிறைய சொத்து வச்சிருக்காரு அவங்க அப்பா. ஆனா வந்து ஏதோ ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்காரு. ஸோ இந்த புதையல் எங்க இருக்கு, சொத்து எங்க இருக்குன்னு அவர் வந்து உலகம் முழுவதும் சுத்துறாரு. அந்த சொத்துக்கு எங்க அவருக்கு எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில வந்துட்டு அவருக்கு வந்து இந்த சொத்தை தேடி போகும்போதே அவருக்கு உயிர் போயிடுது. அவர் எடுத்துட்டு வந்து அவர் வீட்டுக்கு பின்னாலேயே புதைக்கிறதுக்காக ஃபேமிலி ஹோம் இருக்கு, எஸ்டேட். அந்த எஸ்டேட்ல புதைக்கிறதுக்காக போனா அங்க பள்ளம் தோன்றாங்க. அவருடைய புதைக்கிறதுக்கு 6 feet அண்டர் அங்க இருக்கு எல்லா புதையும். ஸோ அதனால இதே மாதிரி நம்மளுக்குள்ளேயே இந்த நம்ம தேடி போற அந்த சந்தோஷம் வந்துட்டு நம்மளுக்குள்ளேயே இருக்கு இதயத்துல. ஆத்மாவானது பரமாத்மானது சச்சிதானந்தா நம்ம வந்துட்டு. ஆனா இந்த எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ்ல போனா நம்மளுக்கு வந்து அந்த பெர்மனன்ட் ஹாப்பினஸ் வராது. ஏன்னா நம்ம வந்து சச்சிதானந்தா, எட்டர்னல் நாலேஜ், எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ், எட்டர்னல் பிளிஸ். நம்ம வெளியில இருந்து போனா இது துக்காலய மசாஸ் வரும், டெம்பரரி ஹாப்பினஸ் வரும். ஆனா அந்த ஆத்மாவுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஆத்மாவுக்கு அது பர்மனன்ட் ஹாப்பினஸ் வரும். அது இங்க டெம்பரரி வேர்ல்ட்ல கிடைக்குமா? அதால தானே ஆனந்த் இப்ப சொல்லிங்க. சில பேர் கேட்டா எங்க இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், நேற்று கோயிலுக்கு போனேன், ரொம்ப ஏதோ மனதுக்கு பெரிய திருப்தியா இருக்குது, மனதுக்கு பெரிய எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது. ஆனா அங்க கோயில் இருக்கும் பொழுது அந்த தன்மை இருக்கு இல்லை. நான் அங்கே இருந்து இந்த கிருஷ்ண கதை கேட்கும் பொழுது இல்லை, பகவத்கீதை கேட்கும் பொழுது இல்லை, இந்த ரேடியோ ப்ரோக்ராம்ல நான் முன்னுக்கு இருந்து இந்த பகவத்கீதை எல்லாம் லிசன் பண்றேனே, இதுக்கு என்னுடைய வேலை இல்லாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இதுல இருக்கும் பொழுது அவ்வளோ நேரம் எனக்கு எந்தவித சிக்கலும் இல்லை. எனக்கு என்னை அறியாமலே மனதில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஒரு அமைதி இருக்குது, ஒரு ஆனந்தம் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது, மட்டற்ற மகிழ்ச்சி இருக்குது. என்ன காரணம் சொன்னா இறைவன். அதாவது வந்து இங்க உள்ளுக்கு இருக்கிறவரை தேடுறோம். அதனாலதான் அந்த சந்தோஷமானது வந்து அங்க மேல்நோங்கி வளர்கிறது அந்த சந்தோஷம். ஆகவே இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும், அடிக்கடி நாம இதுல எங்களுடைய புலன்களை நாம ஈடுபடுத்தப்பட்டோம். நீங்க சொன்னது வந்து மாதிரி நம்ம வந்து கோயில்ல வந்து அற்புதமான லீலைகளை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கிற லீலைகளை எக்ஸ்பிளைன் பண்றோம். அந்த ஆனந்தம் வந்து எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கு. அவங்க கவலை எல்லாம் மனசுல அந்த பில் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அவங்களுக்கு அந்த 1 hour 2 hours கோயில்ல இருக்கும் போது. ஆனா அதுல வந்து இன்னொரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்னன்னா, இந்த பிரச்சனை வந்து அவங்க மறந்துடுறாங்க. பட் ஆனா வந்து இது வந்துட்டு நம்ம லோன் வந்து $10,000 $20,000 லோன் எடுத்திருக்கோம். அது வந்து நம்ம 20% இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம்னா, நம்ம நைட்ல வந்துட்டு தூங்கிட்டு காலையில ஏந்த உடனே அந்த $20,000 இனிமேட்டு நான் பே பண்ண முடியாது, பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லை. இது இந்த 2 hours நம்மளுக்கு வந்துட்டு அந்த காமம், கோபம், குரோதம் இதெல்லாம் வந்துட்டு வேற, அது வந்து கிளீன் ஆகுது ஹார்ட்ல இருந்து. பிளஸ் நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளமும் மெட்டீரியல் ப்ராப்ளமும் ஃபுல்லா சால்வ் ஆகுது. ஏன்? லக்ஷ்மி காடஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து thousands of goddess of fortune வந்து கிருஷ்ணருடைய ஸ்ரீவத்சா மார்க்ல இருக்காங்க. ஸோ அதனால கிருஷ்ணர் கிட்ட நம்ம ப்ரே பண்ணா நம்மளுடைய டெம்பரரி ப்ராப்ளம், அதாவது மணி ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி அதுவும் நீங்கும். ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ப்ராப்ளமும் இருக்காது. அதான் நீங்க சொன்ன சரி. சிந்தாமணி பிரகட சத்மசு கல்வவிருக்ஷ லக்ஷா உதேஷு சுரபீர் அவிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்திரசதசம் பிரமசேவியமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. லக்ஷ்மி சகஸ்திரச அவாக்கு எண்ணிலடங்காத லக்ஷ்மி இருக்காங்க. நாங்க இங்க தெரிஞ்சது அஷ்டலக்ஷ்மி மட்டும்தான் தெரியும். ஆனா பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு thousands of லட்சமான லக்ஷ்மிகள் இருக்கிறாங்க சார். இவங்கள்ல யாரு? பக்தர்கள் தானே. அவருக்கு சேவை செய்யணும்ன்ற அந்த மனப்பாட்டோட இந்த மனித பிறவியில இருந்து அவங்களுக்கு சேவையில புரிந்து மெல்லமா சிறுக சேர்த்து
நாம எல்லாம் தூய்மையான பக்திகள் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு அடுத்த பிறவியில பகவானுக்கு எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு அமைப்பு இருந்ததுன்னு சொன்னா அந்த பகவானுக்கு நாம சேவை செய்யற அந்த பாக்கியம் கிட்டுமல்ல. ஆனா அதுதானே நாம பண்ணணும், எங்களுடைய கடமையில பண்ணணும். ஆனா எனக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் கிருஷ்ண பக்தி பண்றோம் அப்படித்தானே ஆனது. நீங்க பண்றீங்க, நான் பண்றேன், இங்க சத்திய பதா சத்தியில படம் பிடிச்சிட்டு இருக்காரு, அவரு கூட பண்றாரு, எல்லாருமே பக்தி பண்றோம் இல்லையா? ஆனா நீங்க எப்ப லிபரேட் பண்ண போறீங்க, எப்ப பகவான்கிட்ட போறீங்கன்னு சொல்லி அது பகவானுக்கு தான் தெரியும். நான் எப்ப பகவான்கிட்ட போறேன், நாங்க எல்லாம் முயற்சி பாதையில தானே இருக்கிறோம். நாங்க எல்லோருமே முயற்சி பண்றோம், ஒரு முன்னுக்கு வாரத்துக்கு பகவானுடைய பக்தியை பண்றதுக்கு முயற்சி பண்றோம். நாங்க எல்லாம் சாண்டிங் செய்யறோம், அதிகாலையில் எழும்பி இதுகள் எல்லாம் பகவானுக்கு பூஜை பண்ணி அவருக்கு நிவர்த்தி எல்லாம் பண்ணிட்டு வரோம். ஆனா மிச்சமெல்லாம் பகவானுடைய கையில இருக்கு. அப்ப பகவான் சொல்றாரு, நீ என்னென்னது செய், ஆனா நிச்சயமாக இது கிடைக்கும்னு சொல்றாரு. அப்ப நாம அதை செய்ய வேண்டியதுதானே. அது இந்த பிறவில கிடைக்கலாம், அல்லது 1000 பிறவிகளுக்கு பிறகு கிடைக்கலாம். அந்த எங்களுக்கு அந்த யுத்த வைராக்கியம் வேணும் இல்ல. நான் தொடர்ந்து இதை பண்ணுவேன், இந்த பிறவியா அடுத்த பிறவியா அதுக்கு அடுத்த பிறவியா நான் இதுல எல்லாம் தொடர்ந்து பண்ணுவேன். நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட போறோமோ இல்லையோ, நரகத்துக்கு போறோமோ இல்லையோ, அது வந்து கிருஷ்ணர் பண்ண கிருஷ்ணருடைய சுப்ரீம் வில். கிருஷ்ணர் என்ன பேரு விருப்பம், அவருடைய பகவானுடைய பேரு விருப்பம். அவர் வந்து நம்மளுக்கு என்னது பெஸ்டோ அதுதான் பண்ணுவார். இன்னும் கொஞ்சம் பியூரிஃபை ஆகணும்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த இதயத்துல வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கண்டாமினேஷன் இருக்கும், லஸ்ட், ஹேங்கர், கிரீட், என்வி, பிரைட், இல்யூஷன்லாம் இருக்கும். அது கம்ப்ளீட்டா நம்ம இதயத்துல இருந்து போனாதான் நம்ம வந்து குவாலிஃபை மேல போக முடியும். அதே நேரத்துல அது கம்ப்ளீட்டா போன பிறகுதான் எங்க இதயத்திலேயே பகவான் இருக்கிறாரே, நாங்க விட்டுட்டு தேர்றோம்னு சொல்லி அந்த இதை பெறும். அந்த இதயத்துல வந்து நம்ம கடவுள் இருக்கிறத நம்ம எப்படி பார்க்க முடியும்னா, அது வந்து கவரா இருக்கு, அந்த மிரர்ல வந்து அழுக்கு தூசியா இருக்கு. தர்ப்பணமார்ஜனம் பவமாதாவாமி நிர்வாகம் ஸ்ரேய சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம். சோ இது வந்து அந்த அழுக்க வந்து அந்த கண்ணாடியில இப்ப நம்ம மூஞ்சியை நம்ம பார்க்க முடியுமா? இப்ப கண்ணாடி வந்து அழுக்கா இருந்தா அதுல நம்ம பார்க்க முடியாது. அந்த தூசியை நம்ம நல்லா தொடச்சா பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த தூசியானது வந்து லஸ்ட், ஆங்கர், கிரீட், என்வி, பிரைட், இல்யூஷன்லாம் நம்ம அந்த இதயத்துல வந்து அந்த மிரர் ஆஃப் த ஹார்ட்டை வந்து பரமாத்மா உள்ள இருக்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் அது ஏனண்டா. ஹரே கிருஷ்ணா. ஆகவே இந்த எதுக்காக எங்களுக்கு பரமாத்மாவா இருக்கிறாரே அவளை தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். அந்த காரணமானது வந்து நாங்க பிறவிகளாக அந்த அந்த பகவானை மறந்த நிலையில இருக்கிறோம். அந்த பிறவிகளாக நாங்க அந்த பகவானை மறந்து போயிருக்கிற நிலை, அந்த படைகள் மாதிரி அப்படியே படர்ந்து இருக்கிறது. அதனால எங்களுக்கு வந்து இயற்கையிலேயே எங்களுடைய சுபாவம் வந்து நான் தான் அந்த உடல் என்றதை நான் தான் என்றதை உணராமல், அந்த உடல் தான் நானே என்றதை, ஆத்மா என்றதை உணராமல் உடல் தான் நான் என்றதை தன்மையை உணரக்கூடிய நிலைக்கு மனுஷன் வந்துடுறான். அப்ப அந்த நிலை தான் நாங்க எல்லோருமே இங்கே கஷ்டப்படுறதுக்கு காரணமும், நாம பிரச்சனைகள் மத்தியில இருக்கிறதுக்கு காரணமும், எங்களுக்கு ஒன்றின் மேல் ஒன்றாக ஒவ்வொரு பிரச்சனைகள் திரும்ப திரும்ப பதம் விபதம் என்ற மாதிரி ஒவ்வொரு படியா வந்து கொண்டிருக்கிறதுமே காரணம் வந்து அந்த ஆத்மா பரமாத்மாவை நாங்க மறந்த நிலையிலே இருக்கிறது. அவரை விட்டு தூர இருக்கிறோம். அடே முட்டாளே, நீ உனக்கு பக்கத்திலேயே நான் இருக்கேன், உன் கையே கோத்து பிடிச்சு கொண்டிருக்க, நீ எப்ப என் பக்கம் திரும்ப போற என்று சொல்லி பகவான் பார்த்துட்டு இருக்க. என் பிள்ளை என்ன பார்த்து நீ கஜேந்திர மோட்சத்தை பாருங்க. 1000 வருஷமா அந்த கஜேந்திரன் 2 பேரும் சண்டை பிடிச்சாங்க. முதல்ல இழுக்கிறதும் அவர் இழுக்கிறதும் அவருடைய முயற்சியால எதுவுமே நடக்க முடியல. அவர் கடைசியா ஒரு பொழுதுல அவருடைய முந்தி பக்தனா இருந்த அந்த பிறவியால அவருக்கு அந்த ஞாபகம் வந்து புண்டரிகாட்சம் அப்படின்னு சொல்லி பகவானை நினைச்சாரு. பகவான் அங்க வந்துட்டாரு. உடனே அங்க இருந்தே வந்தாரு. உடனே வந்த கருடன் சொல்றாரு, வெளிக்கிடு டைம் இல்லை, என்ன நீங்க என்ன விட்டுட்டு ஒரு மாதம் போக மாட்டீங்களே? இல்ல இது முக்கியமான குரல், 1000 வருடமா கூப்பிடாத ஒரு பக்தன் என்ன கூப்பிட்டுருக்கான், நான் இப்பவே போயிட்டு அதை அவனை இதனோட 2 மனம் மாறுறது கிடையாது. அப்ப பகவான் எங்க மேல எவ்வளவு இறக்கம் வச்சுக்கிறேன்னு பாருங்க. அப்ப இந்த நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. இந்த கஜேந்திரா பாஸ்ட் டைம்ல இப்ப வந்து அவர் வந்து கஜேந்திரான்றது வந்து ஒரு யானை. அந்த யானை வந்து எப்படி கடவுளை பத்தி நினைக்க முடியும்? அது வந்து ஒரு நல்ல கேள்விகள். இப்ப நம்ம ஜூல நிறைய யானை பாக்குறோம். அது யானை வந்துட்டு அது ட்ரங்க்ல வந்துட்டு சாப்பாடு சாப்பிடுது. அது வந்து கடவுளை பத்தி எப்படி நினைக்க முடியும்? இதே மாதிரி பார்த்தா இந்த ஜடபரத் பரத் பாஸ்ட் டைம்லயே வந்து நடுவுல வந்து பரத் மகாராஜா இருந்தாரு. அப்புறம் வந்து ஒரு மான் ஆனாரு. அப்புறம் ஜடபரத் ஆனாரு. அந்த மானா இருக்கும் போது அவர் வந்து என்னெல்லாம் ப்ரே பண்ணாரோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அவருக்கு. சோ அதனால கிருஷ்ணர் சொல்றார், சர்வசி சாகம் ரிதிச நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போஹனம் ச.
நான் வந்து இதயத்துல வந்து பரமாத்மாவா எல்லா உயிரினங்களிலும் இருக்கேன். என்கிட்ட இருந்தா உங்களுக்கு வந்து ஞாபக மறதி, நாலேஜ் எல்லாமே வந்து என்கிட்ட தான் வருது. ஸோ அதே மாதிரி இந்த ரிமெம்பரன்ஸ் ஆனது வந்துட்டு நம்ம வந்துட்டு யானை உடம்புல போந்தாலும் சரி, அது வந்து ஒரு மான் உடம்புல போந்தாலும் சரி, கிருஷ்ணர் வந்து அந்த அப்ராப்ரியேட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்ல நம்மளுக்கு வந்து அது ஞாபகத்துக்கு வரும். இவர் வந்து அதுக்கு ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்தவர் கஜேந்திராவா இருந்தவர் வந்து கிங் இந்திரதும்னாவா இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப நல்ல பிரேயர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணார். அந்த பிரேயர்லாம் வந்துட்டு 1000 வருஷமா யானையா இருக்கும்போது 1000 வருஷத்துக்கு மேல, ஏன்னா சண்டை மட்டுமே 1000 வருஷம், அவ்வளோ வருஷத்துக்கு வந்து அவருக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம், அந்த உயிர் போறதுக்கு முன்னால அந்த போகாம இருக்கணும்ன்றதுக்காக அந்த டைம்ல வந்து அவருக்கு அந்த அவர் ப்ரே பண்ண அந்த மந்திரம்லாம் ஞாபகம் வந்து முந்தின இதுல செய்த அந்த பக்தி ஞாபகம் வந்திருக்கு. அது பிரபுபாத் சொல்றது என்ன, எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கு வேதிக் லிட்ரேச்சர்ல எவ்வளவோ இருக்கு. நம்ம வந்துட்டு இந்த கலியுகத்துல எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரே ஒரு மந்திரத்தை ஞாபகம் வச்சுங்க. கஜேந்திராவை வந்து காப்பாத்தின மாதிரி திரௌபதி புடவையா எடுக்கும் போது வந்து அன்லிமிட்டடா இன்கார்னேட் பண்ணாரு கிருஷ்ணர், வந்து புடவையாவே இன்கார்னேட் ஒரியும் பொழுது எவ்வளவு அப்பயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு திரௌபதியும் வந்து நல்லா ட்ரை பண்ணாங்க, நானே கவர் பண்றேன், என்னுடைய பவர் மூலியமா கவர் பண்றேன். அதுக்கப்புறம் எல்லாம் அங்க இருக்கிற எல்லா அவருடைய புருஷங்கள் எல்லாரும் பார்த்தாங்க, நீங்க வந்து காப்பாத்துங்க, யாராலையும் முடியல. கடைசியில கையெடுத்துட்டாங்க புடவையில இருந்து, கிருஷ்ணர் நீங்க தான் வந்துட்டு காப்பாத்தணும். எப்போ நம்ம அந்த மாதிரி கிருஷ்ணரை நம்பி, கஜேந்திரா எப்படி கிருஷ்ணரை நம்பினாரோ, எப்படி வந்து திரௌபதி வந்து கிருஷ்ணரை முழுமையா நம்பினாங்க, அதே மாதிரி நம்ம இந்த வெறும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா அது வந்து நம்மள வந்து டெலிவரி செய்யும். நல்ல 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 பாயிண்ட் போடுறீங்க ஆனந்த். அது நல்ல அருமையான ஒரு பாயிண்ட சொன்னீங்க. என்னன்னா இந்த இந்த இயற்கையின் விதியின்படி, இந்த இயற்கையின் நியதியின்படி நாங்கள் எல்லோருமே இயற்கையின் ஆதிக்கங்களின் கீழே இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எங்களை வந்து இங்கே அனுப்பியிருக்கிறதுக்கு காரணமே எங்களுடைய கர்ம வினைகள் எல்லாத்தையும் நாம வடிவாக மாற்றி நல்ல வடிவாக எங்களை நாங்கள் நல்ல செயல்களை ஈடுபடுத்தி பகவானை நினைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தருவதுக்கு தான் பகவான் இங்கே எங்களுக்கு உருவாக்கி இருக்காரு. அப்படித்தானே பிரபு? நேயர்களுக்கு ஒரு ஒரு ஸ்மால் ப்ராப்ளம், எங்களுக்கு வந்து இன்கமிங் கால்ஸை வந்து எடுக்க முடியல இது வரைக்கும். நிறைய கால்ஸ் வருது. ராஜ்குமார் அவர்கள் வந்து இப்போ அதை என்னன்னு பார்ப்பாரு. ஸோ வி ஆஸ்க் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஹரே கிருஷ்ணா. அப்ப இந்த 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 பகவான், அதாவது வந்து ஒரு டைமண்ட் ஆனது வந்து எப்படி ஒரு சேத்துல இருக்கும் பொழுது அது கனகாலமா அந்த சேத்துல இருக்கிறபடியா அதனுடைய சுயமான உருவம் தெரியாது. அதே மாதிரி தான் நாங்கள் பிறவிகளாகி இதுதான் நான், இந்த உடல் தான் என்னுடைய ஆத்மா, நான் இது எல்லாமே இந்த உடல் தான் என்று நான் கருதி அந்த கான்சியஸ்லி அந்த உணர்வையான பல பிறவிகளாக இருந்துட்டல்ல. 8.4 மில்லியன் பிறவிகள் இருக்குல்ல, அவ்வளவு பிறவிகளை அழிஞ்சிட்டல்ல. அதுக்கு பிறகு பகவான் ஒரு புனிதனாக்குறதுக்கு ஆண்டி இந்த பிறவி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதாவது வந்து இந்த பிறவியில ஒருவன் வந்து சத்துவ குணத்துல இருக்கான்டா, அவன் வந்து முந்தின பிறவியில நான் ஏற்கனவே கூறியிருக்க போல முந்தின பிறவியில வந்து அவன் பசுவா இறந்துருப்பான். அதாவது வந்து இந்த பிறவியில வந்து ஒருவன் ரஜோ குணத்துல இருக்கான்டா, அவன் முந்தின பிறவியில வந்து சிங்கமா இருந்திருக்கணும். அதே இடத்துல தமோ குணத்துல இருக்க வந்து முந்தி குரங்கா இருந்திருக்கணும். அதனாலதான் அவனுக்கு எத்தனையோ பெண்கள் இருக்கினான். அவனுக்கு 23 பெண்கள் அந்த குரங்கு கொப்பு விட்டு கொப்பு தாவறதை வந்து தன்னுடைய சுகங்களை அனுபவிக்கிறதுக்காண்டிதான். ஆகவே நாங்க இந்த குணாதிசயங்களை கொண்டவர்கள், சத்துவ குணாதிசயங்களை கொண்டவர்கள், அப்ப இறைவனை உணரக்கூடிய தன்மை எங்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம வந்து மோட் ஆஃப் குட்னஸ்ல இருக்கும்போது அப்பதான் வந்துட்டு நம்ம மோட் ஆஃப் குட்னஸ்ல இருந்து டிரான்சென்டென்டல் பிளேன் இப்போ மோட் ஆஃப் பியூர் குட்னஸ் போனாதான் நம்ம வந்துட்டு சுத்த சக்திக்கு போனாதான் நம்ம வந்துட்டு கோலோக பிருந்தாவன் வைகுண்டாவுக்கு போக முடியும். மோட் ஆஃப் குட்னஸ்ல இருந்தாதான் நம்மளுக்கு வந்து அத தன்மையை அறிய முடியும். இது வந்து நம்ம இருக்கிறது வந்துட்டு இட் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் அஸ். நம்ம இருக்க வேண்டியது வந்துட்டு வைகுண்டா பரம்பதம். இப்ப நம்ம இங்க இருக்கின்றது அந்த 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 மனத்தன்மை நம்மளுக்கு எப்போ வரும்னா நம்ம இந்த மோட் ஆஃப் குட்னஸ்ல இருக்கும்போது, நம்ம இந்த மோட் ஆஃப் இக்னரன்ஸ் பேஷன்ல இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அதை அறிய முடியும். எந்த விதத்துல சொன்னாலுமே அறிய முடியாது. இப்ப சில பேர் பாருங்க, நீங்க சில பேருக்கு வந்து அதாவது வந்து அது உதாரணம் கொடுக்குது வேதம் அப்படின்னு சொன்னா, 3 விதமான பக்தர்கள். ஒரு ஆள் வந்து நனைஞ்ச ஒரு தண்ணிக்குள்ள இருக்கிற புல்லு, மற்றது வந்து சாதுவா நனைஞ்ச புல்லு, மேலே இருக்க பனி படர்ந்த புல்லு, மற்றது வந்து வைக்கல். அதாவது இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற புல்லுக்கு நீங்க எவ்வளவு நெருப்பு கொடுத்தாலும் பத்தாது.
நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவைகளுக்கு முடியாது. ஏனென்றா அவங்களோட கர்மம் அவைகளை அந்த கர்மம் அனுபவிக்க வேண்டி இருக்குது. ஆகவே அவர் என்ன யோசிக்கணும்னா, இந்த கர்மத்திலிருந்து நான் விடுபடுவோம்ன்றதுக்காண்டி நாங்க வெளியில வந்துடணும். அதான் அங்க முக்கியமானது. கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஆகவே இந்த நிலை எங்களுக்கு எப்படி என்றால், என்னுடைய நிலை மாற வேண்டும். அந்த நிலையானது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அந்த நிலை எப்படி என்றால், என்னுடைய தூய்மையான நிலைக்கு வரணும். அதாவது அங்கிருந்து வார அந்த உணர்வுகள் இறைவனிடமிருந்து வருகின்றது, இறைவனிடமே திரும்ப போய் சேருகின்றது. ஆகவே நாங்கள் எல்லோருமே இறைவனிடமிருந்து வந்த ஆத்மாக்கள், நாங்கள் எல்லோருமே இங்கு வீழ்ந்து விட்ட ஆத்மாக்கள். நாங்கள் போவதற்கு திரும்ப முக்கியமான வழித்துறைகளை அமைப்பதுதான் இந்த இயற்கை எங்களுக்கு இட்ட சட்டம், இறைவன் எங்களுக்கு இட்ட சட்டம். எங்களுடைய அந்த நிலையிலிருந்து நான் விடுபடுறதுக்கு ஒரு நல்ல குருவை அணுகி அவர் மூலமாக ஆன்மீகத்தை வளர்த்து இறைவனை பற்றி நாம உணரக்கூடிய தன்மைகளை உணர்ந்து அதன் மூலம் நாங்களுடைய பக்தியை வளர்க்க வேண்டும். அப்படித்தானே ஆனது? ஸோ இன்னைக்கு நம்ம படிக்கிற வர்ஸ் அதாவது இங்கிலீஷ்ல that which pervades the entire body is indestructible. அது அழிவற்றது. அதாவது ஆத்மாவானது நம்ம சொன்ன மாதிரி லைட் ஒரு ரூம்ல ஒரு ஓரத்துல இருந்தாலும் அந்த ஒளியானது அந்த ரூம் ஃபுல்லா பரவுன மாதிரி நம்மளுக்கு இந்த ஆத்மாவானது இதயத்துல இருக்கு. ஆனா இந்த உடல் முழுவதும் அந்த கான்சியஸ்னஸ் பரவுது. அது சிம்டம் ஆஃப் த சோல் கான்சியஸ்னஸ் தான். நம்மளுக்கு அந்த ஆத்மாவானது இருக்குது எப்படின்னு ப்ரூவ் பண்றதே இந்த கான்சியஸ்னஸ் நம்ம கிட்ட இருக்கிறது தான். இதுல நம்ம இந்த இயன் ஸ்டீவன்சன் அவர் அவர் இந்தியன் இல்ல, அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியால ஹெட் ஆஃப் சைக்கியாட்ரி டிபார்ட்மெண்ட். நம்ம போன வாரம் சொல்லியிருக்கோம் இதை பத்தி. டைம் இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஒரு நல்ல ரீஇன்கார்னேஷன் எபிசோட பத்தி நம்ம அதை கேட்கலாம். ஆகவே இந்த ஆத்மான்றதே இன்னும் நாம கொஞ்சம் கூடுதலா பார்த்தா அது எப்படி என்றா ஒரு சக்தி வாய்ந்த மருந்து மாதிரி. எங்களோட உடலுக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த மருந்து கொடுத்தோன்னா அந்த மருந்து சாப்பிட்ட கையோட அந்த மருந்து எல்லா இடம் போய் பரவி எல்லா லிம்ஸ்களுக்கும் அங்கங்களுக்கு போய் இப்படி அந்த சக்தி வாய்ந்த மருந்து எப்படி அதை பலனை கொடுக்குதோ அதே மாதிரிதான் ஆத்மாவும் அங்க எல்லா இடமே பரவி இருக்குது. எங்க ஒரு இடத்துல நொல்லி பாருங்க, உங்களுக்கு நோ தெரியுதல்ல, அது நோ தெரியுது ஆத்மா இருக்கிறதுன்றது அர்த்தம். ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த ஆத்மா பரவி இருக்குது. எங்க ஆனா ஆத்மா எல்லா இடத்துலயும் இருக்குது இல்ல, அது இருக்கிறது ஒரு இடத்துலதான் இருக்குது. ஆனா அதனுடைய சக்தி எல்லா இடமும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒளி ஒரு இடத்துல இருந்து பரவுற மாதிரி பல்பு ஒரு இடத்துல இருக்கு. ஆனா ஒளி எல்லா இடமும் பிரகாசிக்கிறது இல்ல. அதே மாதிரிதான் ஆத்மானது ஒரு சிறு. அப்ப ஆத்மா எப்படி சொன்னா 10,000 எங்களோட தலைமயிரை பொறிச்சு அதுல குத்தனை வச்சுட்டு நம்ம 10,000 ஒரு பங்கு தான் அந்த ஆத்மா சைஸ். யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கே தெரியாது. சயின்டிஸ்ட் அதை ப்ரூவ் பண்ண முடியாது, இருக்குதுன்றத ப்ரூவ் பண்ண முடியாது. நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு ஆளுக்கு ஒருத்தருக்கு உயிர் போற நிலைமை. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் வே பண்ணி பார்த்துருக்காங்க. அவர் உயிர் போன உடனே இமீடியட்டா அவர் வே பண்ணி பார்த்துருக்காங்க. ரெண்டும் ஒரே வெயிட். ஏன்? ஆத்மாவானது வெயிட்லெஸ். அது 1/10,000 சைஸ் டிப். அது யாருன்னா பாருங்க, அது எவ்வளவு சின்னதா அது வெப்பனாலையும் அழிக்க முடியாது. அப்புறம் நீரால அது வெட்டா பார்க்க முடியாது, நெருப்பால எரிக்க முடியாது. அது வெயிட்லெஸ். அதனால somebody about to die இறந்தா இன்னொருத்தர் இறந்தாலும் அவர் வெயிட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த முண்டக உபநிஷதம் 3:1-9 என்ன சொல்லுதுண்டா ஆத்மா பற்றி. எல்லா இடமும் ஆத்மா பற்றி தான் சொல்றாங்க. ஆனா அதுல என்ன சொல்றாண்டா, அணு அளவிலான ஆத்மா பக்குவமான அறிவால் காணக்கூடியதாகும். இந்த அணு ஆத்மா 5 விதமான காற்றால இருக்குது. அந்த என்ன பிராண, அபான, வியான, சமான, உதான போன்ற இந்த 5 விதமான இந்த காற்றால இருக்குது. அப்ப நம்ம இந்த 5 விதமான காற்றுகளை கண்ட்ரோல் பண்றதா இந்த பிராணயாமன அந்த முறை. உடல் பெற்ற ஜீவாத்மாக்கள் உடல் முழுவதும் தனது ஆதிக்கத்தை செலுத்துகின்றது இந்த 5 விதமான இந்த பிராணம். அந்த பிராணத்தை கண்ட்ரோல் பண்றதுதான் நாம இங்க யோகா அந்த பிரீத்திங் இந்த முறைகள் எல்லாம் இருக்கு. பகவத்கீதாலேயே கிருஷ்ணர் சொல்றது இந்த பிராணாயாமம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு பிரீஃபா.
அது வந்துட்டு நம்ம இந்த டிவோட்டிஸ் வந்துட்டு பிராணாயாமத்தை வந்து எப்படி யூஸ் நம்ம வந்து ஏர்லி மார்னிங் வந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்தா டைம்ல வந்து 16 ரவுண்டு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ இப்போ அந்த 16 தடவை 108 தடவை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா 1 ரவுண்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி 16 தடவை இந்த இனிஷியேட்டிவ் டிவோட்டி சொன்னா அது வந்து டோட்டல் வந்து ஒரு 27,000 தடவை வந்துட்டு கடவுளோட நாமத்தை வந்து உச்சரிக்கிறது நம்ம ஒரு நாளும். அது நம்ம அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து உச்சரிக்கிறதுக்கு முன்னால நம்ம குளிச்ச உடனே இந்த பிராணாயாமத்தை பண்ணா நம்ம வந்து இந்த மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆயிடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சயின்டிபிக்காவே இது வந்து நீங்க ஈஸியா வந்து வீட்டுல வந்து ட்ரை பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வரலன்னு வச்சுங்க, தூக்கம் வராத போது நித்திரை வராத போது நீங்க வந்து மூச்சை வந்து வெறும் இந்த ஒவ்வொரு நாஸ்ட்ரலையும் நீங்க பிடிச்சு கூட இந்த பிராணாயாமம் பண்ண வேணாம். நீங்க வந்து மூச்சை வந்து நல்லா இழுங்க, 2 நாஸ்ட்ரலையும் இழுத்து அதை வந்து வைங்க. நம்ம உடம்புல வந்துட்டு ஹோல்ட் த பிரெத் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லாங்கர் தென் த ரெகுலர். அதுக்கப்புறம் எக்ஸேல் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. நீங்க வந்து எவ்வளோ உங்களுக்கு தூக்கம் வரலன்னா கூட நித்திரை வரலன்னா கூட உங்களுக்கு நித்திரை வந்துடும். அது வந்து சயின்டிஸ்ட் எப்படி ப்ரூவ் பண்றாங்கன்னா நீங்க நல்லா டீப் பிரெத்தை காமா எடுத்துட்டு விட்டீங்கன்னா இட் டெல்ஸ் த ஹோல் பாடி இன்க்ளூடிங் த மைண்ட் தட் everything is perfect, there is no problem. ஏன்னா இப்ப நம்ம வந்து நார்மலா நம்ம வந்து இந்த வேலை பண்ண அந்த வேலை பண்ணோம்னா நம்ம வந்து பிரெத்தை வந்து ஃபுல் பிரெத்தை எடுக்க மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறோம். அதை வந்து உள்ள ரீடைனும் பண்ண மாட்டோம். எங்களுக்கு பிரச்சனை வரைக்கும் பெருமூச்சு இல்லாம இது வந்து ட்ரிக்கிங் த மைண்ட் மாதிரி. மைண்ட் அண்ட் பாடி ட்ரிக் பண்றது எப்படி, நல்லா மூச்சு எடுத்து விட்டீங்கன்னா மைண்ட் அண்ட் பாடி திங்ஸ் everything is under control, don't worry, then you go to sleep. அதான் ஹடயோகத்தை பற்றி சொல்றாங்க. அந்த பல்வேறு வகையான ஆசனங்களோட உதவியுடன் ஆத்மாவை சூழ்ந்துள்ள 5 வாயுக்களை அந்த 5 வாயுக்களை கட்டுப்படுத்துவதே ஹடயோகம். அதாவது வந்து இந்த ஆத்மாவை சூழ்ந்து இருக்கிற இந்த 5 வாயுக்களையும் நாம கண்ட்ரோல் பண்றோம் இல்ல, அதுதான் ஹடயோகம்னு சொல்லி இந்த இதுல அடிவாப்புல உட்காந்து எழுதுறாரு, என்ன விளக்கமா எழுதுறாரு. அவை இந்த சரீரத்தை பற்றி நாம அறிஞ்சு கொள்றதுன்னு சொன்னா முதல் சரீரத்துக்குள்ள இருக்கிறது சேத்ரஜ்ய 2 பேர் இருக்கிறான். ஒருத்தன் உடம்பாளி, ஒருத்தன் உடல் நான்ன்றது உடல், மற்றவர் வந்து உடலை படைச்சவர் ஷேக்தஜன். அப்ப 2ஐயும் சேர்ந்து அது இந்த நிலைமை இந்த உணர்வு எங்களுக்கு வரணும். நான் வந்து அணு ஆத்மா, இறைவன் வந்து விபு ஆத்மா என்ற தன்மை எந்த நேரத்தில் இருக்கு. நான் வந்து எப்பயும் நல்லவன் என்று நான் நினைக்கணும். ஏன்னா அதுதான் எங்களுடைய சுயமான, நாங்க எல்லாருமே சுயமானவர்கள், எல்லோருமே நல்லவர்கள் தான், யாருமே தீயவானவர்கள் இல்லை. ஆனா அந்த அவர்கள் இந்த ஆத்மா பூந்திருக்கிற அந்த முந்தின பிறவிகள்ல செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற சட்டைகளுக்குள்ள பூந்துட்டாங்க. அதனாலதான் அவன் கொள்ளை அடிக்கிறான், கொலை செய்யறான், பாவத்தை செய்யறான், பிற மிருகங்களை அடிச்சு சாப்பிடுறான். இதுகள் எல்லாம் அவனோட என்ன கர்மம், அந்த முந்தின பிறவியில கர்மம். அப்ப அவன் ஒருத்தன் நல்ல பிறவி உள்ளவன்டா அந்த கர்மத்தை கழிக்க பார்ப்பான், இவன் மற்றவன் வந்து கர்மத்தை சேர்க்க பார்க்கறான். அப்ப அதால நாம திரும்பவும் வந்து இந்த உலகில வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம எவ்வளவு சிக்கல் மத்தியில நாம வாழ்றோம். இந்த வாழ்க்கை எங்களுக்கு எல்லாம் தேவையா? எங்க இந்த ரேடியோ கேட்டு ஒரு நேரத்தன்னு சொல்லட்டும், என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் ஆங்ஸைட்டியே இல்ல. ஆங்ஸைட்டி பாருங்க, எவ்ரி மினிட் ஆஃப் அவர் லைஃப் ஆங்ஸைட்டி. வேலைக்கு போனா வந்துட்டு என்னுடைய பாஸ் வந்து என்ன பாக்குறாரா, நான் 5 நிமிஷம் வேலை பண்ண அதை பாக்குறாரா, சுத்தி பார்க்கணும். கார்ல போகும்போது எப்ப போலீஸ்காரன் வந்து பின்னால வந்து டிக்கெட் கொடுக்குறான், எப்ப வந்து டயர் பஞ்சர் ஆகும் பயமா இருக்கு, பஞ்சர் ஆனா 200 போய் நிக்கல, எங்க பம்ப் அடிக்கணும்னு தெரியாது. அப்படியான நிலை யாருக்குமே என்ன தெரியாது. கொஞ்ச நேரம் முன்னால சொன்னீங்க பதம் ஏத் விப்பதம். எவ்ரி ஸ்டெப் வந்து there is danger at every step. ஒவ்வொரு பாதங்களும் ஒவ்வொரு அடியும் வைக்கும் பொழுது எங்களுக்கு டேஞ்சர். நம்ம வந்து படிக்கட்டுல வந்து நம்ம வந்து வீட்டுல இருக்கோம், நம்ம வந்து படிக்கட்டுல வந்துட்டு 10 வருஷமா ஏறி இறங்க நம்மளுக்கு வந்து கண்ணை மூடிட்டு கூட இறங்கணும், அதை வந்து ஏறி இறங்கலாம். ஆனா சடனா ஒரு நாள் ஸ்லிப் ஆகி விழுந்து ஃபிராக்சர். உண்மை. அதை நீங்க சொல்றது சரி. என்னடா நான் ஒரு சமயம் என்னோட ஒரு யூதர் ஒரு ஆள் வேலை செய்துட்டு இருந்தாரு ஃபேக்டரியில. அவர் வரும்பொழுது அவர் ஒரு கிழமை வரையில. அப்ப என்ன நடந்துன்னு கேட்டா, அவர் தன்னுடைய படியில காலையில வேலைக்கு வரும்பொழுதுக்கு இறங்கினவர் அப்படி அடிபட்டு விழுந்துட்டாரு. விழுந்து அன்கான்சியஸா போயிட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து. அப்பதான் அவர் எனக்கு சொன்னாரு, ரியலி நான் இப்பதான் உணர்றேன் கடவுள் இருக்கிறாரு. ஏன் கடவுள் இருக்காருன்னா தான் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாற்றிட்டாரா. ஏன் நீ இதுவரை வாழவும் ஆக்சிடென்ட் இல்லாமலே கடவுள் காப்பாற்றிட்டாரு. அந்த இடத்துல எல்லாம் நன்றி சொல்லணும். அது எங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது மட்டும் நான் கடவுள் இருக்காரு, கடவுள் இல்ல, நாம ஆரோக்கியமா இருக்கும் பொழுது கடவுள் நம்மள வந்து இந்த கஷ்டத்துல இருந்து தவிர்த்திருக்காருன்ற ஒரு ஹாப்பினஸ்ல இருக்கணும். அதான்
ஒன்றும் ரெகுலர் பிளட் டெஸ்ட்டுக்கு போகிறோம், நோ ப்ராப்ளம், ஹாப்பினஸ் எல்லாம் இருக்குது. வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷன், ஃபேமிலி, பையன் இப்போ தான் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன், எல்லாம் நைஸ். ஒரு அந்த ஷார்ட் ஹாப்பினஸ் இருக்குது. இது வந்து பர்மனெண்ட் ஹாப்பினஸ் இல்லை, ஒரு ஷார்ட் ஒரு 1 வீக் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து நல்ல ஹாப்பினஸ் இருக்குது. சடனாக வந்துட்டு டாக்டர் வந்து எழுதி கொடுக்குறாரு, நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு போங்க. பிளட் டெஸ்ட் போனோன்னா அடுத்த வாரம் ரிப்போர்ட் வருது. ஹாப்பிலி நீங்கள் போகிறோம், டாக்டர் வர சொல்கிறாரு, டயபெட்டிஸ், வெரி வெரி சிவியர் டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி சடனாக நம்மளுக்கு வந்து எப்போ வேணா எது வேணா ஆகும். இது வந்து நேச்சுரல், வி ஹேவ் டு எக்ஸ்பெக்ட். ஏன் ஆ பிரம்ம போனாலோகா புனராவர்த்தினோஜன புனர்ஜன்ம நவித்தியதே. அதாவது வந்து இந்த சுமேருவோட சமிட்ல இருக்கிறது பிரம்மலோகா, சத்தியலோகா. அங்கேருந்து பாதாள லோகா வரைக்கும் எல்லாத்துலயும் வந்துட்டு பிறப்பு, இறப்பு, நோய், பிணி, மூப்பு, தோஷம், இதுகள் எல்லாமே உண்டு. அப்ப இதுல இருந்து யாருமே தப்ப முடியாது. We still apologize for not able to take any calls. We are getting several calls, but we have some technical difficulties in getting the calls. கால்ஸ் வந்து அதாவது வந்து நீங்க இங்கே எங்களுக்கு கால் பண்ணி இந்த ஸ்டேஷனுக்கு அடிக்கின்ற கால்களை வந்து உங்களோட நாங்கள் கனெக்ட் பண்ண முடியாம ஒரு நிலையில இருக்கிறோம். நீங்க உங்க கால் வருதுன்னு தெரியுது, பட் we cannot. கால்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. எங்களுக்கு அதிபர் ராஜ்குமார் வந்து கொண்டு இருக்கின்றார். அவன் இந்த ஹரிகிருஷ்ணா, ஆமா, வணக்கம். வணக்கம். நான் கேள்விகள் கேட்க போகிறேன். இந்த உடலுக்கு இந்த உயிர் ஆத்மா மீண்டும் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு கேள்வி, இறந்தவருடைய படத்தை வைத்து தீபமேற்றி திருமுறைகளோடி வழிபடுகிறார்களே, அதில் ஏதும் அர்த்தம் உண்டா? மற்றது இறந்தவருடைய சாயலில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் போனவர் திரும்பி வந்து விட்டார் என்று கூறுகிறார்களே, இது உண்மையா? நல்ல கேள்வி. இது வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னால நான் சொன்னது வந்து இந்த இஎன் ஸ்டீவன்சன், அவர் வந்து கெனடியன், யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியாவில் ஹெட் ஆஃப் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டில் 30 இயர்ஸாக ரிசர்ச் பண்ணவர், மோர் தென் 3000 கேஸ் ஃபைல்ஸ். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒன் பார்ட் ஆஃப் தி கேள்வி, அதாவது வந்துட்டு இறந்தவர் வந்து அதே குடும்பத்துல வர முடியுமா, அதே சாயல்ல ஒருத்தர் வந்து பிறந்தாருன்னா அது வந்து அப்ப இறந்தவரா இருக்க முடியுமான்னு கேட்டது. மற்றது அதே நேரத்துல அம்மா சொன்ன கேள்வி என்னண்டா, வந்து இப்போ ஒரு அம்மாவோ அப்பாவோ இறந்துட்டார், அவருடைய படத்தை வச்சு நாங்க சில அவர்களுக்கு படைக்கிறோம், இந்த தீபம் கொடுக்குறோம். அந்த கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. சரியா, ஓகே. அந்த நீங்க உங்களோட கேள்வியை பதில் சொல்லுங்க. நான் இது வந்துட்டு ஃப்ரம் லூரஸ் என்ற ஒரு சிட்டி வந்து போர்ச்சுகல்ல இருக்கு. இது 1953ல வந்து அந்த பொண்ணு பேர் வந்து ஆஞ்சலினா லோபஸ், அவங்க அம்மா பேர் வந்து எர்மா லோபஸ். அது வந்துட்டு இந்த ஆஞ்சலினான்றது ஒரு சின்ன பெண். அவளுக்கு வந்து அந்த எர்மா என்பவளுக்கு வந்து 3 பெண் குழந்தைகள். அதுல ஒன்று வந்து இந்த ஆஞ்சலினா. 7 வயதா இருக்கும்போது இந்த 3 குழந்தைகளையும் கூட்டிட்டு அவங்க வந்து பீச்சுக்கு போறாங்க. பீச்சுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ரோடை கிராஸ் பண்ணும்போது கார் இடிச்சு இந்த வந்து ஆஞ்சலினா என்ற குழந்தை வந்து உயிரை விட்டு அவங்க வந்து 6 மாசத்துக்கு பொறுத்து அவங்க அந்த எர்மா லோபஸ்ன்றவங்க அவங்க அம்மா, அந்த மதர் ஆஃப் த சைல்டு, அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணதுனால ஒரு ரோசி க்ரூஷியன், அதாவது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் ரிலிஜன், அவர் வந்து சைக்கிக் எபிலிட்டிஸ் வச்சிருக்காரு அந்த சேஜ். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி என் குழந்தை இறந்துச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அந்த சைக்கிக் சொல்றாரு, அந்த ரோசி க்ரூஷியன் அவர் சொல்றாரு வந்துட்டு, இன்னும் 2 இயர்ஸ்ல ஆஞ்சலினா வந்து உங்களை உடம்புலயே உங்க வயிற்றுலயே ஒரு பையனா பிறப்பான் அப்படின்னு. இவங்களுக்கு வந்து பிலீஃப் இல்லை, ஏன்னா இவங்க வந்து வெரி டிவோட் ரோமன் கேத்தலிக்ல வந்து they don't இப்படியான இதெல்லாம் நம்பிக்கை, that's fine. அப்புறம் வந்து கரெக்டா 2 வருஷத்துக்கு பொறுத்து அல்போன்சோ, அதாவது ஒரு பையன் பிறகுறாங்க. அந்த பையனுக்கு சொன்னபடி ஒரு பையன், பட் இருந்தாலும் வந்துட்டு அது எப்படி நம்புறது? எனக்கு பையன் பிறந்திருக்காங்க, அல்போன்சோன்றவர் அவருக்கு வந்து பேரு. அது எப்படின்னா, இந்த ஆஞ்சலினா குழந்தையா இருக்கும்போது அந்த 3 பெண் குழந்தைகள்லயே வந்துட்டு 3 பெண் குழந்தைல வந்துட்டு அந்த ஒரு பெண் குழந்தை தான் இந்த ஆஞ்சலினா மட்டும் அவங்க அம்மா வந்து டியர் மதர், மற்றதெல்லாம் அம்மா மாதிரி டியர் மதர். இந்த பையன் வந்து அல்போன்சோவும் வந்துட்டு பிறந்தப்புறம் 1.5 வயதுலயே அவங்க அம்மா வந்து டியர் மதர். வெரி 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 ஆட். இது வந்துட்டு பையன் பொண்ணு வந்து டியர் மதர்ன்னு சொல்லுவோம்.
அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ஈ சேயிங் டியர் மதர். அப்புறம் வந்து 1.5 வயசு இருக்கும்போது டிவி பார்க்கும்போது ஒரு ட்ரக் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது ஒரு குழந்தை ரோடை கிராஸ் பண்ண போகுது. 2 கையும் பிடிச்சின்னு தலையில அடிச்சு ஓ கிராஸ் பண்ண போகுது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த போன ஜென்மத்துல இறந்தது வந்து அப்புறம் வந்து இவங்க என்ன பண்றாங்க, இந்த லூரஸ்ல இருந்து போர்ச்சுகலுக்கு மூவ் பண்ணிடுறாங்க. அந்த போர்ச்சுகலுக்கு மூவ் பண்ண அப்புறம் இவங்க நேபர் வந்து இந்த லோரஸ்ல இருந்து வராங்க. அந்த பையன் பேர் வந்து ஹெர்னானி ஒரு பையன். அந்த பையன் வந்து இந்த பொண்ணோட ஆஞ்சலினாவோட வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருக்கும்போது அந்த பையனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க இந்த லைஃப்ல. இந்த as a boy she seeing and she saying அந்த மர குதிரை எடுத்துன்னு வந்தியான்னு. அந்த மர குதிரையில இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அதை எப்போ பார்த்தாலும் ப்ளே பண்றவங்க அந்த போன லைஃப்ல. அது அந்த மாதிரி ஒரு ரெட் ஹேண்ட் கர்ச்சீஃப். அந்த ரெட் ஹேண்ட் கர்ச்சீஃபை பார்த்த உடனே இவங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம் 6 years ஓல்டு கேட்குறாங்க, ஓ இந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை நான் ஸ்கூலுக்கு எப்போ பார்த்தாலும் எடுத்துப்போம், திருப்பி எடுத்துப்போம். அது வரைக்கும் ஸ்கூலே போகல. இது வந்து லாஸ்ட் லைஃப்ல இருக்கும்போது அந்த ரெட் ஹேண்ட் கர்ச்சீஃபை அவங்க அம்மா வந்து டெய்லி லஞ்ச் பேக் பண்ணும்போது அந்த ரெட் ஹேண்ட் கர்ச்சீஃபை தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய. ஸோ இந்த கேஸ் இந்த மதர் கேட்ட கேள்விக்கு இதே அந்த இறந்தவர் வந்து அதே ஃபேமிலியில வந்துட்டு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நல்ல கேள்வி நம்ம அதுக்கு தான் நல்ல பதில். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த ஆஞ்சலினியாவோட ஆண்ட் வந்து எப்படின்னா சாக்ஸ் வந்து கிழிஞ்சு போச்சுன்னா அது ஒரு யூனிக் வேல வந்து தைப்பாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம், கிளாஸ் டம்ளரை எடுத்து அதை வந்து சாக்ஸ்குள்ள போட்டுருவாங்களாம். ஸோ அது ஸ்டிஃபா இருக்கும்போது அப்ப தைப்பாங்களாம். வேற யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பையன் வந்துட்டு அதாவது அல்ஃபான்சோ வந்து முன்னால வந்து ஆஞ்சலினியா இருந்திருக்கு. ஆஞ்சலினியா இருக்கும்போது அது வந்து அவங்க ஆண்டோட ரொம்ப க்ளோஸ். ஸோ இந்த லைஃப்ல வந்து யாருமே இது பார்த்ததே இல்லை. இவருக்கு ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது சாக்ஸ் கிழிஞ்ச சாக்ஸ் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து போட்டு இவர் அதை தைக்கிறார். அதே அதில் நல்ல உதாரணங்கள் சொன்னீங்க ஆனந்த். அம்மா கேட்ட மற்றொரு கேள்விக்கு நாங்கள் நேரம் இப்போது முடிய போகின்றது. அம்மா சொன்ன அடுத்த கேள்வி வந்து படத்தை வைத்து நாம் ஒரு மூதாதையோருக்கு வந்து நாம் நைவேத்தியங்கள் பண்ணுறது அல்லது அந்த நைவேத்தியம் என்ன அங்கே கொடுக்குறது, அவருக்கு ஒரு தீபம் காட்டுறது, தீபம் வைக்கிறது, இப்படியான நல்லதாக என்ன நோக்கத்துக்காண்டி நாங்கள் வைக்கிறோம்னு சொன்னால் அவருடைய ஆத்மாவானது வந்து திருப்தி சாந்தி அடைகிறதுக்காக பீஸ் சாந்தி 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 இதுக்கு தான் அது பண்ணுறது. ஏண்டா அவருடைய ஆத்மாவை வந்து என்ன காரணம் என்று சொன்னால் ஒருத்தர் தற்கொலையில் சேர்த்துருக்கலாம் அல்லது ஒருத்தர் ஒரு இக்கட்டான நிலையில சேர்த்துக்கலாம். அப்ப நேரங்களில் தற்கொலை செய்தவருக்கு நிச்சயமாக அந்த ஆத்மா அந்த சட்டையே கிடைக்காது. அப்ப அந்த சட்டை கிடைக்கிறதுக்கு இந்த இப்படியான நாங்கள் இது செய்கிற இந்த முறைகளால அந்த ஆத்மாவுக்கு நீங்க வேண்டி கும்புறதால அந்த ஆத்மாவுக்கு ஒரு சட்டைக்குள்ள போடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்ப சட்டைக்குள்ள கிடைச்சா என்ன நடக்கும், சட்டைக்குள்ள கிடைக்கிறபடியா அவர் தன்னுடைய கர்மங்களை தொடர்ந்து செய்யறதுக்கும் தன்னுடைய கர்மங்களை குறைத்து திரும்பவும் இறைவனுடைய அடி செய்யறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சட்டை இல்லைன்னு சொன்னால் எல்லாருமே உறங்கி நிலையில இருந்தால் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் என்ன அப்படியே உறக்கத்திலேயே இருந்துடும், டோமென்ட் சிச்சுவேஷன்ல இருந்துடும். அப்படி வந்துட்டு நேச்சுரல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஒருத்தர் இறந்தா கூட இது வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா இது வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி, நம்ம யார் பேங்க்ல வேணா போயிட்டு நம்ம வந்து மணி டெபாசிட் பண்ணலாம். அந்த மாதிரி குட் கர்மா அந்த பயஸ் கிரெடிட்ஸ் டெபாசிட் பண்ணலாம். ஆனா வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்ல இருந்து நம்ம எடுக்க முடியாது. we cannot take good credits or bad credits. we can deposit good things. நம்ம இந்த மகாமந்திர ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வந்து அந்த படத்தை வச்சு நம்ம அதை உச்சரித்தோம்னா அது வந்து டைரக்டா அவங்களுக்கு போகும். அவங்க அந்த சோலானது வந்துட்டு ஹெல்லிஷ்ல இருந்தா ஹெல்லிஷ் பிளானட்ஸ்ல இருந்து சஃபரிங்ல இருந்தாலும் இந்த இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கும். அந்த வைத்ராணி ரிவர்ல வந்துட்டு அந்த சின்ஃபுல் சோல் வந்துட்டு போகும்போது அதுல வந்துட்டு பஸ் யூரின் எல்லாம் இருக்கும். அது ஸ்விம் பண்ண போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ வந்துட்டு இப்ப நம்ம இந்த பசுவானதை தானம் பண்ணா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா போட்ல போவாங்களாம் கிராஸ் பண்ணி. அப்ப இவ்வளவு கஷ்டம் இல்லாம அது உண்மைதான். ஏன்டா எங்கட கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்காண்டி எங்களோட கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்கு இந்த சரீரத்தால நாம கர்மங்களை அனுபவிக்க முடியாது. எங்களுக்கு சித்திரவதைகளை இந்த சரீரம் தாங்காது. அதுக்காண்டி எங்களுக்கு இந்த உடம்பு விட்டோடனே இருக்கிற சரீரம் வந்து யாதனா சரீரம் என்று சொல்றது. அந்த யாதனா சரீரத்தை வச்சுதான் அங்க எங்களுக்கு வர்றது துன்பங்களா, எங்களுக்கு சித்திரவதைகளா, எங்களுக்கு இப்போ இருக்கின்ற கர்ம வினைகளை நாம செய்த கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்காண்டி கிடைக்கிற தண்டனைகள்லாம் அந்த யாதனா சரீரத்தின் மூலமா தான். அந்த யாதனா சரீரத்துக்கும் எங்களுடைய இப்ப இருக்கிற சரீரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, யாதனா சரீரத்துல வந்து நாம எங்களுக்கு ஊசியால குத்தினா நோவும், ஆனா அதுல வந்து அந்த உடல்ல வந்து காயம் இருக்காது. ஆனா எங்களுக்கு எல்லாமே அப்படியே நடக்கிறது எல்லாம் தெரியும். ஆனா நாங்க சாக மாட்டோம். எங்களை வந்து பெரிய மலையில இருந்து அறிவாங்க, மலையில இருந்து விழுகிற மாதிரியான உணர்வு இருக்கும். ஆனா நாங்க சாக மாட்டோம். ஏனென்றா அப்பதான் சித்திரவதைகளை அனுபவிக்கிறதுக்காண்டி கிடைக்கிற அந்த சரீரம் யாதனா சரீரம் சொல்றது. ஆகவே இந்த
இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு பண்ணுகின்றோம். அந்த ஹரே கிருஷ்ணா என்று சொல்லி இந்த எங்களுடைய ஆலயம் 3500 மெக்னிக்கல் 3வது யூனிட்டில் அமைந்திருக்கின்றது. வருகின்ற சனிக்கிழமை 22ஆம் தேதி ராதாமானுடைய பிறந்த பர்த்டே கொண்டாட்டம் இருக்கு. லட்சுமியினுடைய பிறந்த தினம் வந்து எல்லோரும் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ணா. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சகல ஜீவராசிகளும் எந்தவித குறைபாடுகளுமின்றி நோய் பிணி மூப்பு கவலைகள் இடைஞ்சல்கள் எதுவுமின்றி வாழ எங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லோருக்குமே கிட்டும். நாங்கள் எங்களுடைய கோயிலில் மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணுவதெல்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் சேர்த்து தான். ஹரே கிருஷ்ணா.